பயிலுவோம் இயந்திர இயல் பழகு தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகு தமிழில்! வழங்குவது தமிழ்மெத் தாளமுத்து. Hi students, இன்று CE 8395 CE 6306 Strength of Materials இதில் இப்போ நம்ம செகண்ட் யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். செகண்ட் யூனிட் வந்து Transverse Loading on Beams and Stresses in Beams. இதில் மாடியூல் நம்பர் 2.08 2.08 ஒரு ப்ராப்ளமாக கொடுத்துருக்கேன். செகண்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டாக போடுற ஒரு ப்ராப்ளம், அதனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்குறேன். இது வந்து ஒரு 5 மார்க்ஸ்க்கு ஒருத்தான ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையும் போதும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையும் போதும் என்னென்னலாம் நம்ம கேர் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ சால்வ் த கிவன் ப்ராப்ளம். எ கேண்டிலிவர் பீம் ஆஃப் லென்த் 2 மீட்டர் கேரிஸ் த point loads as shown here. Draw the shear force and bending moments diagram for the cantilever beam. இங்கே ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது. ஃப்ரீ எண்ட் டிங்கிற இடத்துல 800 நியூட்டன் பாயிண்ட் லோடு அப்ளை ஆகிருக்கு. அதே மாதிரி சிங்கிற பாயிண்டில் 500 நியூட்டன் அப்ளை ஆகிருக்கு. இதுவும் பாயிண்ட் லோடு தான். பிங்கிறதுலேயும் ஒரு பாயிண்ட் லோடு 300 நியூட்டன் இருக்குது. இது ஏபி வந்து 0.5 மீட்டர்ஸ் இருக்குது. பிசி வந்து 0.7 மீட்டர்ஸ் இருக்குது. சிடி வந்து 0.8 மீட்டர்ஸ் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் நம்ம வரையணும். இப்போ சொல்யூஷன் போவோம். ஃபஸ்ட் டைம் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஒரு இதை அசர்டைன் பண்ணிக்கிடுவோம். அது வந்து சைன் கன்வென்ஷன் என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஒரு பார்ட்டிஷியன் செக்ஷன் நம்ம கொடுக்குறோம் எக்ஸ்னால் இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடு வந்து டவுன்வேர்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து அப்வேர்ட்லேயும் இருந்துச்சுன்னா இது வந்து பாசிட்டிவ். அதே சமயத்தில் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அப்வேர்டில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டவுன்வேர்டில் இருந்தால் நெகட்டிவ். சைன் கன்வென்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது தெரிஞ்சால்தான் ஈஸியாக போட முடியும். சைன் கன்வென்ஷனை அசர்டைன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு இது வந்து கேண்டிலிவர் பீமை பொறுத்தளவில் ஃப்ரீ எண்டிலேருந்து எப்பயும் ஸ்டார்ட் பண்ணோம்னா கன்ஃபியூஷனே இல்லாமல் நல்லா கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு செக்ஷனை எக்ஸுங்கிறத ஜஸ்ட் பிஃபோர் த பாயிண்ட் டி நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் டிக்கு லெஃப்டில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம வந்து ரைட்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் டி என்னவாக இருக்குது? இந்த செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வேர்ட் இருக்குது. இந்த செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வேர்ட் இருந்தால் பாசிட்டிவ். அப்போ ப்ளஸ் போட்டுருவோம். இதனுடைய வேல்யூ வந்து 800 நியூட்டன். சிக்கும் டிக்கும் இடையில் எந்த ஃபோர்ஸும் இல்லை. இந்த டியுடைய ஷேரிங் ஃபோர்ஸ் இது வந்து எது வரையில் இருக்கும்? சி வரையிலும் அதுதான் இருக்கும். அது நம்ம டயக்ராமை போடும்போது அதை யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இந்த செக்ஷனை இங்கே நகட்டி கொண்டு வருவோம். ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப் த பாயிண்ட் சி இதை மூவ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்லலாம் எத்தனை ஷேரிங் ஃபோர்ஸ் அட் சி நம்ம கால்குலேட் பண்ணும்போது எத்தனை ஃபோர்ஸ் இருக்குது? 2 ஃபோர்ஸ் இருக்குது. ரெண்டுமே டவுன்வேர்டில் தான் இருக்குது. முதல் இதை போடுவோம். அது வந்து டவுன்வேர்டில் இருக்குது. அப்போ 800. இதுவும் இந்த செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு டவுன்வேர்டில் இருக்குது. அப்போ அதுவும் பாசிட்டிவ். ப்ளஸ் 1300 நியூட்டன் ஆகுது. இப்போ பாயிண்ட் பிக்கு கண்டுபிடிப்போம். இந்த செக்ஷனை வந்து ஜஸ்ட் ஆஃப்டர் பிக்கு நகட்டுவோம். இப்போ இதனுடைய ரைட் ஹேண்ட் சைடை பூராமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் பி 3 லோடு இருக்குது. 3 லோடுமே டவுன்வேர்டாக இருக்குது. எதுக்கு டவுன்லோடாக இருக்குது? இந்த செக்ஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்லோடாக இருக்குது. அப்போ பாசிட்டிவ் தான். 3மே பாசிட்டிவ் தான். 800 ப்ளஸ் 500 ப்ளஸ் 300 தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1600 நியூட்டன். பாயிண்ட் ஏயிலிருந்து பி வரையிலும் எந்த ஃபோர்ஸுமே இல்லை. அப்போ பாயிண்ட் ஏ வரையிலுமே இதே ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஷேரிங் ஃபோர்ஸ் அட் பாயிண்ட் ஏ வந்து 1600 நியூட்டன் தான். இதுவும் ப்ளஸ் தான். இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணுறதுக்கு நான் தனியாக ஒரு ஷீட்டில் இதே பீமை நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராமை போடுவோம். பிசிடியில் இதே 800 500 300 இருக்குது. ஏபிசிடி இருக்குது. ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைகிறதுக்கு நம்ம ஒரு பேஸ் லைன் எடுக்கணும். அந்த பேஸ் லைன் வந்து எப்பயுமே லென்த் ஆஃப் த பீம் தான் இருக்க முடியும்.
இந்த பேஸ் லைனுக்கு இன்னொரு இது இருக்குது, 0 நியூட்டனில் தான் இது இருக்குது. இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். டீல வந்து 800 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அப்போ டீலேருந்து 800 இங்கே ஒரு பாயிண்ட் வைப்போம். 800 நியூட்டன். இது ஸ்கேலில் போடணும்னு இல்லை, ஆனாலும் ஓரளவுக்கு நீங்கள் கண் மதிப்பாக ஒரு ஸ்கேல் இருக்கிறாப்புல நினச்சி போடுங்க. இப்போ டீயில் இருக்கிற அதே ஃபோர்ஸ் தான் சி வரையிலும், இன்பிட்வீன் எதுவுமே ஃபோர்ஸ் இல்லை. அது என்னவா வரும் நம்ம சொல்லியிருக்கிறோம், ஹரிசாண்டலாக வரும். இதை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ இங்கே வந்து பாயிண்ட் சியில் வந்து எவ்வளோ இருக்குது, 1300 இருக்குது. ஏற்கனவே நம்ம 800 ட்ரா பண்ணியாச்சு. அதுக்கு மேலே இன்னும் 500 வேணும். நம்ம இங்கே 500 குடிப்போம். ஓவரால் ஹைட் வந்து 1300 நியூட்டன் வந்துருச்சு. அப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோம். சியிலிருந்து பி வரையிலும் தேர் இஸ் நோ லோட் ஆக்டிங் இன் பிட்வீன் பி அண்ட் சி. அப்போ அதே லோடு தான். இப்போ பியில் என்ன பார்த்துருக்கோம், 1600. ஏற்கனவே 1300 வரையில் நம்ம இங்கே போட்டோம். இன்னும் ஒரு 300 நம்ம போட்டால் போதும். அப்போ ஓவரால் ஹைட் இங்கே வந்து எவ்வளோ வருது, 1600 வந்துடுச்சு. இப்போ ஏலேருந்து பி வரையிலும் இன் பிட்வீன் தேர் இஸ் நோ லோட். ஸோ அதே லோட் தான் மெயின்டைன் ஆகுது. ஷேரிங் ஃபோர்ஸை ஹரிசாண்டல் லைனாக போடுறோம். இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏல க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து என்னவா இருக்குது, 1600 நியூட்டனாக இருக்குது. இது பூராமே பாசிட்டிவ் சைடில் இருக்குது. இந்த லைனுக்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு சொன்னோம். அதனால் இது பூராமே பாசிட்டிவாக இருக்குது. இதே மாதிரி கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணிடுங்க, டிஸ்டிங்க்டாக டயக்ராம் தெரியும். அதுக்காக தான் இதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ணுறது. ஷேரிங் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சி முடிச்சாச்சு. இனி வந்து பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த இடத்துலையே வரைவோம். கால்குலேஷனை போட்டு முடிச்சுக்கிடுவோம். முதல்ல சைன் கன்வென்ஷனை பார்த்துட்டு பிறகு கால்குலேஷனை போடுவோம். ஷேக்கிங்னா என்னது, ஒரு பீம் வந்து மேல் நோக்கி பெண்ட் ஆயிடுச்சுன்னா இதில் கான்கேவ் மேலே இருக்குது, கான்வெக்ஸ் கீழே இருக்குன்னா இது வந்து பாசிட்டிவ். இந்த சைடில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கிளாக் வைஸ் இருக்கும் மூமெண்ட்டு. இந்த டைரெக்ஷனில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அதே இது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், ஹாகிங்காக இருக்கும். ஹாகிங்கிறது மேலே வந்து கான்வெக்ஸ் இருக்கும். இதனுடைய மூமெண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிளாக் வைஸ் இருக்கும். இது வந்து நெகட்டிவ். எப்பயுமே இதே மாதிரி ஃப்ரம் த ரைட் எடுத்துக்கிட்டே போனால் பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். கேன்டிலீவர் பீமை பொறுத்தளவில் எப்பயுமே ஃப்ரீ எண்டில் இருக்கிற மூமெண்ட் வந்து 0. ஃபஸ்ட்டு வந்து பெண்டிங் மூமெண்ட்டு நம்ம எடுப்போம். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேஷன் அட் பாயிண்ட் டி எம்டின்னு போட்டுருவோம். எம்டி இஸ் 0 சின்ஸ் இட்ஸ் அ ஃப்ரீ எண்டு. எப்பயும் ஃப்ரீ எண்டில் இருக்கிறது பெண்டிங் மூமெண்ட் 0. பெண்டிங் மூமெண்ட் அபவுட் த பாயிண்ட் சி எடுப்போம். சி எடுக்கும்போது என்ன இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியதில்லை. இந்த ரைட் ஹேண்ட் சைடை மட்டும் பார்ப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு லோடு இருக்குது, அதுவும் டவுன்வேர்டில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது கிளாக் வைஸ் போக போகுது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கிளாக் வைஸ் இருந்துச்சுன்னா நெகட்டிவ். அப்போ முதல்ல நெகட்டிவ் போட்டுருவோம். பிறகு மூமெண்ட்டுங்கிறது என்னது, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். லோடு WD இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளவு, CD. WD எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க, 800. மைனஸ் மறக்காமல் போடணும். இன்ட்டு CD வந்து 0.8 மைனஸ் 640 நியூட்டன். பெண்டிங் மூமெண்ட் அட் B. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 2 இது இருக்குது, ரெண்டுமே கிளாக் வைஸாக தான் இருக்குது. அப்போ இது நெகட்டிவ். இப்போ முதல்ல இந்த இதை எடுத்துக்கிடுவோம். WD இன்ட்டு இப்போ டிஸ்டன்ஸ் எங்கேருந்து பார்க்கணும், பியிலேருந்து பார்க்கணும். கவனமாக இருக்கணும். இதுதான் நிறையா ஸ்டூடெண்ட்டு வந்து விட்டுருவாங்க. அதோட இதை ஆட் பண்ணும்போது நிறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து BD போடணும். பிறகு இந்த இதுவும் வந்து மைனஸ் தான். மைனஸ் WC இன்ட்டு டிஸ்டன்ஸ் BC. வேல்யூ போட்டால் என்ன வருது, மைனஸ் ஆஃப் இது 800 இன்ட்டு 1.5 மைனஸ் ஆஃப் 500 இன்ட்டு 0.7 மைனஸ் 1550 நியூட்டன். இங்கே மீட்டர் போடும். அதே மாதிரி இங்கேயும் நியூட்டன் மீட்டர். இதனால் திருத்திக்கங்க, நியூட்டன் மீட்டர். பாயிண்ட் B பார்த்தாச்சு. பெண்டிங் மூமெண்ட் அட் பாயிண்ட் A. இதில் 3 லோடு இருக்குது. மூணுமே இந்த இது இருக்குது, கிளாக் வைஸ் தான் இருக்குது. மூணுமே அப்போ மைனஸ் தான். WD இன்ட்டு AD போடணும் டிஸ்டன்ஸ். மைனஸ் ஆஃப் WC இன்ட்டு AC மைனஸ் ஆஃப் WB இன்ட்டு AB மைனஸ் ஆஃப்
800, 2 meters minus 500, 1.2 meters minus of 300, distance வந்து 0.5 minus 2350 நியூட்டன் மீட்டர். இப்போ நமக்கு 4 பாயிண்ட்டுக்குமே வேல்யூ தெரிஞ்சிருச்சு. நம்ம இனி டயக்ராமாக போடுவோம். டயக்ராமை போடுறதுக்கு நான் தனி ஒரு இது வச்சுருக்கிறேன். நம்ம இந்த பேஸ் லைன் வச்சுக்கிடுவோம். இது ஏடி, இது பிசி, இதுவும் அதே மாதிரி 0 நியூட்டன் மீட்டர் தான். இப்போ டியில் வந்து இதனுடைய வேல்யூ வந்து 0, இதை மார்க் பண்ணியாச்சு. சியில் வந்து இது எல்லாமே மைனஸ், இதை வந்து 640 நியூட்டன் மீட்டர் நோட் பண்ணியாச்சு. அடுத்து பியில் வந்து இது 1550, இன்னொன்று வந்து 2350, இது எல்லாமே நியூட்டன் மீட்டர். இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா, ஷேரிங் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா இது எப்படி வரும்? ஸ்லாண்டிங்காக வரும், ஸ்லோப்பாக வரும். இது வந்து ஸ்ட்ரைட் லைன் தான். இது வந்து பேரபாலிக் லைன் இல்லை, ஸ்ட்ரைட் லைன் தான். தனித்தனியாக நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிடணும். இதையும் ஜாயின் பண்ணிடுவோம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமும் முடிஞ்சிருச்சு. இதுலேயும் இதே மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணிடுங்க. கொஞ்சம் நல்லா டிஸ்டிங்க்டாக தெரியும். நம்ம ரொம்ப சிம்பிளாக இதை போட்டுட்டோம். சைன் கன்வென்ஷனை பர்ஃபெக்டாக கரெக்டாக போடணும். இது சிம்பிளாக தான் இருக்குது, ஓவர் சைட்டில் தப்பு பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் புரியாமல் போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்லேயே சொல்லி கொடுத்துருக்கிறதுனால கட்டாயமாக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். See students, என்னுடைய சேனல் AU Mech in தமிழ், இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you. Thank you.